நீலகிரி மாவட்டம் பிதிர்காடு பகுதியில் உள்ள தனியார் தேயிலை தோட்டத்தில் தோல் மற்றும் பற்களுக்காக 2 புலிகளை கொன்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் காட்டு பன்றியின் இறைச்சியில் விஷம் கலந்து புலிகள் கொன்றதாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகர். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஞானசேகர், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் சரிதா. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பிதிர்காடு பகுதியில் கடந்த 20ஆம் தேதி தனியார் தேயிலை தோட்டத்தில் 2 புலிகள் மர்மமான முறையில் உயிரிழந்தன. புலிகள் உயிரிழந்த பகுதியில் சிறிது தூரத்தில் காட்டுப்பன்றி ஒன்று உயிரிழந்ததை வனத்துறையினர் கண்டுபிடித்தனர். மேலும் புலிகள் பிரேத பரிசோதனையில் விஷம் வைத்து கொல்லப்பட்டது தெரிய வந்தது. இச்சம்பவம் தொடர்பாக மூணு வன தனிப்படைகள் அமைத்து வனத்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இறந்து கிடந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள், எஸ்டேட் நிர்வாகிகளிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது காட்டுப்பன்றியின் சர்வத்தில் விஷம் கொடுக்கப்பட்டதாகவும் காட்டுப்பன்றி இறைச்சியை சாப்பிட்ட புலிகள் இறந்ததாகவும் வனத்துறையினர் உறுதி செய்தனர். விசாரணையின் போது சந்தேகத்தின் அடிப்படையில் வட மாநிலத்தைச் சேர்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 3 பேர் காட்டுப்பன்றியில் விஷம் வைத்து காட்டுப்பன்றி இறந்துள்ளதையும் அதை சாப்பிட்ட புலிகள் இறந்து கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இவர்களிடமிருந்து விசாரணை போது புலிகளின் தோல் மற்றும் பற்களும் கிடைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இம்மூவரும் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.